தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் கார்டில் கட்டாயமாக இந்த விஷயத்தை செய்யலைன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 1000 அப்படின்றது கணக்கில் வர வைக்கப்படாது, திடீர் ரத்தாகிடும் அப்படின்ற அறிவிப்பு இப்போ தமிழக அரசிடமிருந்து வெளியாகி இருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் பெண்களோட பொருளாதார முன்னேற்றத்திற்காக முக்கிய ஆதரவா இருக்கும் மகளிர் உரிமை தொகையின் திட்டம் தொடர்ந்து பல குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தோட நன்மைகளை இடையூறு இல்லாமல் பெற சில முக்கிய விதிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் அப்படின்னு அரசு வலியுறுத்தியிருக்காங்க. திட்டத்தோட தற்போதைய நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த திட்டத்தில் சுமார் 1.31 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த தற்காலிக இடைநிறுத்தம் அதுக்கப்புறமா தேர்தலுக்கு பிறகு திட்டம் மேலும் விரிவாக்கப்படவும் தொகை உயர்த்தப்படவும் வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரேஷன் கார்டு செயல்பாடு அவசியம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அதாவது ரேஷன் கார்டு அப்படின்றது மாதம் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான கார்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ரேஷன் கார்டு செயல்பாட்டில் இருப்பது கட்டாயமாகும். மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு இந்த செயல்பாடு இல்லாமல் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் ரேஷன் பொருட்கள் வாங்கப்படாவிட்டால் கார்டு தானாகவே முடக்கப்படவும் வாய்ப்புள்ளது. இதனால் அரசு நலத்திட்டங்களின் பயன்கள் பெற முடியாத நிலை ஏற்படும் என்றும், இதற்கூடவே ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசி, சர்க்கரை, பருப்பு போன்ற பொருட்களை வெளி சந்தையில் விற்பது சட்டப்படி குற்றமாகும். இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டால் ரேஷன் கார்டு நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் அபாயமும் உள்ளது. இதன் விளைவாக மகளிர் உரிமை தொகை பட்டியலிலிருந்தும் பெயர் நீக்கப்படும் என்று அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அரசுக்கு நாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்படிதான் கிடையாது. ஒவ்வொரு மாதமுமே அரசு அதிகாரிகள் பயனாளிகளின் பட்டியலை பரிசீலித்து வந்துட்டு இருக்காங்க. இதில் உயிரிழந்தவர்கள் மற்றும் விதிமீறல்களில் ஈடுபட்டவர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டும் வந்துட்டு இருக்குன்னு இப்போ சட்டசபை தேர்தலும் அறிவிச்சிட்டாங்க. இதில் ரேஷன் அட்டையோட தீவிரம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இப்போ வருகின்ற மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள EKVCயும் கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணணுன்ற அப்படி அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் கூடவே இப்போ புதிதாக மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த எச்சரிக்கை பதிவை வெளியிட்டிருக்காங்க. நீங்க ரேஷன் அட்டை வச்சு 3 மாசமா ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்கன்னா கம்பல்சரி வாங்கிருங்க. அப்படி இல்லைன்னா உங்க ரேஷன் அட்டைக்கு ஆபத்தாகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையும் வழங்கப்படாது. நீங்க ரேஷன் பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நபரா இருக்கீங்கன்னா உங்களையும் உஷாரா இருக்கும்படி அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இவை அனைத்தும் தான் இப்ப மகளிர் உரிமை தொகை ரத்தாகிறதுக்கான ரீசன்ஸ். ஸோ மக்கள் அனைவரும் உஷாரா இருங்க. அடுத்த வீடியோல அனைவரையும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.